உறுதியா சொல்றேன், நாங்க எப்போதும் இப்படித்தான் இருப்போம். எந்த நிலையிலும் இதிலிருந்து நாங்க பின்வாங்க மாட்டோம். மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியை நாம் வழங்கிட்டு இருக்கிறோம். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்து கோவை, மேட்டுப்பாளையம், காரமடை, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த விவகாரம் வெடித்துள்ளது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான பணி நிரந்தரம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்டனர். அனுமதி கோரி மாநகராட்சி மற்றும் ஒப்பந்த நிறுவனத்திடம் அனுமதி பெற்று இன்று போராட்டத்தில் ஈடுபட இருந்தனர். இச்சூழலில் ஒப்பந்த நிறுவனம் விடுப்பு எடுத்த தொழிலாளர்களுக்கு கடிதம் மூலம் மிரட்டல் விடுத்தது. விடுப்பு நிராகரிக்கப்படுவதாகவும் அதையும் மீறி போராட்டத்தில் ஈடுபட்டால் பணி நீக்கம் செய்யப்படுவீர்கள் என கூறியது. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை விடுதலை அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். நிரந்தரப்படுத்து, 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 தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்து, தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்து, 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 தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்து, தூய்மை பணியாளர்களை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். வருகிறது, வருகிறது, வருகிறது பார், வருகிறது, வருகிறது, வருகிறது பார், வருகிறது, வருகிறது, வருகிறது பார், வருகிறது, வருகிறது, வருகிறது பார். சுதந்திர தினம் வருகிறது பார், சுதந்திர தினம் வருகிறது பார், சுதந்திர தினம் வருகிறது பார். கையில் கொடியை ஏந்திடுவோம், கையில் கொடியை ஏந்திடுவோம். சுதந்திரம் எமது பிறப்புரிமை, சுதந்திரம் எமது பிறப்புரிமை. சுதந்திரம் என்பது இல்லாமல், சுதந்திரம் என்பது இல்லையே, சுதந்திரம் என்பது இல்லையே. சுதந்திரம் என்பது இல்லாமல், சுதந்திரம் என்பது இல்லாமல். சுதந்திரம் என்பது இல்லையே, சுதந்திரம் என்பது இல்லையே. வருகிறது, வருகிறது, வருகிறது பார், வருகிறது, வருகிறது, வருகிறது பார். சுதந்திரம். கோவை மாநகராட்சி நிர்வாகமும் வாய்மொழியாக மிரட்டியுள்ளனர். இன்று காலை 7 மணி முதலே கோவை மாநகராட்சி அலுவலகம் முன் போலீசார் குவிக்கப்பட்டனர்.
தூய்மை பணியாளர்கள் கோவை மாநகராட்சியை நோக்கி அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். அவர்களை டவுன்ஹால் பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலைந்து செல்ல மறுத்ததால் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்து போலீஸ் வேனில் ஏற்றி சென்றனர். உரிமைக்காக நாங்கள் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். நாங்கள் லேபர் ஆஃபீஸுக்கு போய் கேஸ்லாம் போட்டு வச்சு தான் கேட்டோம். எங்களை வாய்தாக்கு வர சொன்னாங்க. நாங்கள் முந்தா நேற்று போனோம். நாங்கள் போய் கேட்கும்போது இந்த மாதிரி சம்பளம் எங்களால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது, பேச்சுவார்த்தைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு திரும்பவும் வர சொன்னாங்க. எங்களுக்கு மனசுக்கு சரின்னு படலிங்க. அதனால் இப்போ தர சம்பளம் எங்களுக்கு பத்தலை. 16,000 ரூபா என்ன சம்பளம்? எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு துணி எடுக்க முடியுமா? வருஷத்தில் ஒரு துணி தான் எடுக்கிறோம், அதுவும் தீபாவளிக்கு மட்டும்தான். அந்த போனஸுங்கிற பணம் கூட எங்களுக்கு கிடையாது. போனஸ் எவ்வளோ தெரியுங்களா? 2,000 ரூபா, 1000 ரூபா, 1500 ரூபா. எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். யாருக்கு துணி எடுக்கிறதுங்க? எல்லாருமே மிரட்டுறாங்க. கான்ட்ராக்டர்லேருந்து எங்கள் சூப்பர்வைசருங்க எல்லாருமே மிரட்டுறாங்க. அப்படி மீறி போனால் வேலை இல்லை, நீ வேலைக்கே வராதேங்கிறாங்க. ஏன் என்ன பாவம் பண்ணோம்? உங்கள் வீட்டில் திருடிட்டு வந்துட்டோமா? உங்கள் பிள்ளைகளோட நகைகளெல்லாம் பிடுங்கிட்டு வந்துட்டோமா? ஏன் போக வேண்டாங்கிறீங்க? எங்கள் உரிமைக்காக நாங்கள் வர்றோம். எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை, அதை நான் வேலைக்கு வந்தால் தான் சாப்பாடு. எனக்கான சம்பளத்தை கொடுத்தா நான் ஏன் போராடுறேன்? எனக்கான சம்பளம் வர்றதில்லை. எல்லாரையும் மிரட்டுறீங்க. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. தினமும் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடி 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 ஓஞ்சு போயிட்டாங்க. வயசானவங்க ஓடுவாங்களா? வயசானவங்களையெல்லாம் மிரட்டுறாங்க. என்ன பண்ணிடுவேன்? நீ யாருக்கிட்ட சொல்லு. எனக்கெல்லாம் பயமே கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட பணம் இருக்குது, அதனால ஞானவத்தில் பேசுகிறேன். எங்ககிட்ட இல்லை. கடந்த மாதங்களில் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு கோரிக்கைகளை முன்வைத்து நடந்துட்டு தான் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா கோவை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அறிவித்த ரூபாய் 770 அதை சம்பளமாக உடனடியே வழங்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து 9 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 100 வார்டுகளில் பணி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. அதன் அடிப்படையில் தொழிலாளர் நலத்துறை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு பலகட்ட பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருச்சு. அந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டவில்லை. எங்களுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இன்றைக்கி நாங்கள் போராட்டத்தை மறுபடி துவங்குறோம் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பிலும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மக்களுக்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது அப்படிங்கிற கேள்விக்கு எந்தவித பதிலுமே கிடையாது.
ஓட்டு கேட்க மட்டும்தான் இந்த மக்களை பயன்படுத்துவீங்களா? ஓட்டு வங்கியாக மட்டுமே இந்த மக்களை வந்து பயன்படுத்துகிற சூழ்நிலை வந்து ஏன் தமிழ்நாடு சமூக நீதி பேசுகிற அரசு வந்து செயல்படுத்திட்டு இருக்குதுங்கிறது வந்து இன்னைக்கு இப்போ நடக்கின்ற இந்த சம்பவம் வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஏன்னா நேற்று வந்து கடந்த 1ஆம் தேதியிலேருந்து 13 நாட்களாக சென்னை மாநகராட்சியில் 6-7-8 மண்டலங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தங்களுடைய பணி நிரந்தரத்திற்காக போராட்டம் நடத்தினாங்க. காலவரையற்ற போராட்டத்தை நடத்தினாங்க. அது வேலை நிறுத்தம்னு சொல்ல முடியாது. வாய் கூசாம அங்க இருக்க மேயர் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வேலைக்கு திரும்ப வாங்கன்னு. யாருமா முதல் வேலையை விட்டு வெளியே வந்தது? சுயநினைவோட பேசுறீங்களா இல்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது புத்தி கித்தி மழுங்கி போச்சான்னு தெரியல. வேலை சரியா செஞ்சுட்டு இருந்த தொழிலாளிய வலுக்கட்டாயமா வேலையை விட்டு நீக்கிட்டு நீங்க எல்லாம் கான்ட்ராக்டுக்கு போங்க, வேணும்னா நீங்க அவரோட நீங்க போய் உங்க பேரை பதிவு பண்ணி வேலை செஞ்சுக்கங்கன்னு சொல்லி சொன்னது யாரு? அப்ப இங்க ஊர் குப்பை தேங்கி நிக்குதான், கண்டிப்பா தேங்க தான் செய்யும். நிரந்தரமா வேலை செஞ்சுட்டு இருந்த தொழிலாளியை நீங்க எதுக்கு வேலையை விட்டு நீக்கிறீங்க? அதற்கான அதிகாரம் யார் கொடுத்தது? நாங்க இன்னொரு கேள்வி கேட்கிறேன்னா, நீதிமன்றம் சொல்லிச்சு நாங்க அதை வந்து கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லி மேயர் பிரியா வந்து அவ்வளவு வாய் கூசாம ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் என்ன அடிக்கடி ஞாபக மறதி வந்துருமா? அதே உச்ச நீதிமன்றத்துல தானே இருக்குது வழக்கு. நீதிமன்ற தீர்ப்பாயத்துக்கு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பணி நிரந்தரப்படுத்தலாமா வேணாமா, தனியாருக்கு விடலாமா வேணாமான்னு சொல்லி இதானே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி இதை மட்டும் முடிவு பண்ணீங்க? எல்லாமே நீதிமன்ற உத்தரவை காப்பாற்றுற சமூக நீதி அரசு. இப்ப இது வந்து நீதிமன்றம் இல்லையா? நீதிமன்றத்தில் அந்த விசாரணை இருக்கும்போது எப்படி நீங்க அந்த தொழிலாளியை வேலையை விட்டு நீக்கலாம்? அதுக்கு யார் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தா? அப்ப நீங்க செஞ்ச தவிர நீங்க தானே சரி பண்ணணும். கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியில் தூய்மை பணியாளர்களாக 100க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் சிலர் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை. இதை கண்டித்து கூடலூர் நகராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டம் செய்தனர். அவர்களுக்கு ஆதரவாக பாஜக நிர்வாகிகள் விக்னேஷ், வனிதா, சஞ்சீவ் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ ஏ.கே. செல்வராஜ் நேரில் வந்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பணியாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். எல்லாத்தையுமே கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் பூரா ஒப்பந்த பணியாளராக மாற்றி இன்றைக்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே வந்து இன்றைக்கி இத்தனை வருஷம் வந்து 15 வருஷம் அவங்களுடைய உழைப்பு, இந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்க வேலை செஞ்சதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து அவங்க சாக்கடையை வலித்து எல்லாம் பண்ணி இந்த ஊருக்காக எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து திராவிட மாடல் அரசு வந்து அவங்கள வந்து ஏமாற்றி இருக்குது. அதுக்காக வந்து இந்த போராட்டம் வந்து இங்கே காரமடை நகராட்சியில் நடந்துட்டு இருக்குது. இதற்காக வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வந்து நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அதைத் தொடர்ந்து காரமடை போலீஸ், நகராட்சி கமிஷனர், ஆணையாளர், தலைவர் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் முடிவு என்பது எட்டாக்கனி ஆனது. இல்லை ஒரு 10 நாள் டைமா மணி நேரம் வாங்கி கொடுத்துருக்கோம், சம்பளத்தை 150 ரூபா சேர்த்து வாங்கி கொடுத்துருக்கோம்ல, அது 50 ரூபா வாங்கி கொடுத்தா வந்து பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. அந்த 50 ரூபாய் வந்து எல்லாம் உட்காந்து தலைவர் உட்காந்து போராட்டம். கடலூர் மாநகராட்சி பகுதியில் சிட்டி கிளீன் என்ற தனியார் நிறுவனத்தின் கீழ் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. மாநகராட்சியில் பணிபுரியும் 350க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை. பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதுமின்றி பணியாற்றுவதாகவும் தூய்மை பணியாளர்கள் குமுறினர். 3 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரி கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர்.
பணியாளர்களின் தாய்மை பணியை போற்றி அவர்களின் குறைகளை களைந்திட முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று என உள்ளது. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது டாஸ்மாக் மதுக்கடையை மூட வலியுறுத்தி கருப்பு சட்டை அணிந்து தனது வீட்டு முன் அதிமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அவரது தங்கையும் திமுக எம்பியுமான கனிமொழி திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து டாஸ்மாக் மதுக்கடை ஒழிப்புக்கானதுதான் என வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குறுதியாக அள்ளிவிட்டார். தூய்மை பணியாளர்கள் தங்களின் வாழ்வாதாரம் கருதி 9 நாட்களுக்கும் மேலாக சென்னையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் ஒரு நிமிடம் பேசுவதற்கு கூட முதல்வர் ஸ்டாலின் முன்வரவில்லை. மாறாக ரஜினி நடித்த கூலி சினிமாவை பல மணி நேரம் கண்டுகளித்து பரவசம் அடைந்தார். முதல்வர் ஸ்டாலினின் செயல் ரோம் நகர் தீப்பற்றி எரியும் போது நீரோ மன்னர் பிடில் வாசித்த கதையாக இருப்பதாக பல தரப்பினரும் குமரி வருகின்றனர். சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்யும் திராவிட மாடல் அரசு என முதல்வர் ஸ்டாலின் அடிக்கடி கூறி வருவதெல்லாம் வெத்து வேட்டு பேச்சு என இப்போது நன்றாக புரிகிறது என துப்புரவு பணியாளர்கள் குமருகின்றனர். இதற்கெல்லாம் வரும் 2026 தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என காத்திருக்கின்றனர்.